அறிந்த விஜயகாந்த் பல தயாரிப்பாளர்களிடம் தானே போன் செய்து வடிவேலுவிற்கு வாய்ப்புகள் வழங்குமாறு கேட்டுள்ளார். தன்னை எதிரியாக நினைத்தாலும் கீழ்த்தரமாக பேசினாலும் எதிரிக்கும் உதவும் உயர்ந்த மாண்பு கொண்டவர் விஜயகாந்த். காய்க்கும் மரமே கல்லடிபடும் என்பதைப் போல் ஒரு சில மீடியாக்களிலும் விஜயகாந்தின் வளர்ச்சியை தடுக்க நினைத்தவர்களிடம் விலை போன சமூக ஊடகங்களிலும் மீம்ஸுகளாலும் வேண்டுமென்றே விஜயகாந்த் கேவலப்படுத்தப்பட்டு மனரீதியான பாதிப்புகளை உருவாக்கினார்கள். இந்த நிலையில்தான் தன்னால் உருவாக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் பலர் தனக்கு துரோகமழைத்து தன்னை விட்டு பிரிந்து சென்றதால் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த கதையாக பயனடைந்தவர்களே பகையாளியாக மாறியதை நினைத்து மனமுடைந்து போனார். அதனால் உடல்நிலையும் பாதிப்படைந்தது.